ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ முடித்து வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன். ஐடி கம்பெனிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வீடியோ போடலான்னு பார்த்தா, கோர்ஸ் முடித்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ யாருமே கூப்பிடுற மாதிரி இல்லை. ஸோ நான் கோர்ஸ் முடித்த இடத்துல இருந்தும் ரெஸ்யூம் சென்ட் பண்ணுறாங்க. பர்சனலாக நானும் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு இன்னுமே எந்த காலமே வரல. அண்ட் என்னோடய சைட்லேருந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பேசாமல் ஹெச்விசிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வீட்லேயே ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு 4 to 5 இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இன்டர்வியூஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக ஹெச்விசிக்கும் இந்த ஐடி ஃபீல்ட்லேயும் இருக்கிற இன்டர்வியூஸோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெச்விசியில் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணப்போ எனக்கு காம்படிஷனே இல்லைங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் சென்னையில் வந்து நாங்கள் 3 பேர் போனோம். அந்த 3 பேருமே செலக்ட் ஆகிட்டோம். அண்ட் இங்கே ட்ரிவாண்ட்ரமில் கூட நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணப்போ என் கூட 3 பேர் தான் இருந்தாங்க. அதுலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். மற்ற 2 பேர் எலக்ட்ரிஷியனாக வந்தாங்க. பட் அவங்களை செலக்ட் ஆகலை, நான் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு காம்படிஷனே இல்லை. பட் இங்கே வந்து நான் அட்டென்ட் பண்ண ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் வந்து 200-300 பேருங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சரி, ஓகேங்க, மற்றதை வந்து நம்ம ஸ்டுடியோ போய் பேசிக்கலாம். ஹலோ கைஸ், வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க வீடியோ. நான் நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எதுவுமே செலக்ட் ஆகிற மாதிரி இல்லைங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கில்லை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக போன இன்டர்வியூ கூட ஒரு டோட்டலாக 200-300 பேர் வந்திருப்பாங்கங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன். ஸோ அவங்க மத்தியில் நம்ம ஒரே ஒரு லாங்குவேஜ் முடிச்சுட்டு போய் இந்த பையன் ரெஸ்யூம் என்ன வேலைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போதே, ஸோ வீட்டில் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டைம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், ஏன்னா லாஸ்ட்டாக நான் போன 2 இன்டர்வியூஸில் வந்து பைத்தான் அண்ட் ஜாங்கோ அது தெரிஞ்சவங்கள நிறைய ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குங்க யூடியூப்லேயே. ஸோ அதை பார்த்து நான் வந்து பைத்தான் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலை கூட கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேங்க. கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அண்டு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்ற போகிறேன் லிங்க்டின் ப்ரொஃபைல். அண்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.